இந்த ஆமோஸ் புஸ்தகம் ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமாக, ஒரு சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த ஆமோஸ் என்பது ஒருவருடைய பெயர். முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். தெக்கோவா ஊர் மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். யார் சொன்னதுன்னா, தெக்கோவா ஊர் மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ். யாருங்க அவரு? ஆடு மேய்க்கிறவர். தெக்கோவா அப்படிங்கிற ஒரு ஊர், நம்ம காக்காவேரி மாதிரி ஒரு ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரில் இருக்கிற ஒரு மேய்ப்பருக்குள்ளே இருந்த ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் யாரையும் பயன்படுத்துவார், யாரையும் உயர்த்துவார் என்பதற்கு அடையாளமாய் இந்த மனிதருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. எந்த காலத்தில் எப்பொழுது வெளிப்பட்டது என்று அந்த வசனத்தை சொல்லுது. இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு அவர் சொன்ன வார்த்தைகளைத்தான் இந்த புஸ்தகத்தில் 9 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதல் 8 அதிகாரங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர்களுக்கான எச்சரிப்பின் செய்தியை, அவர்களுக்கான நியாய தீர்ப்பின் செய்தியையும் கொடுத்து மனம் திரும்புதலுக்கு தேவன் அழைக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை அந்த மக்களுக்கு சொல்லி எச்சரிக்க ஆரம்பித்தார். கடைசியாக 9ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்களை கிருபையாக நான் மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி, நான் திரும்ப உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். 12ஆவது வசனத்தில், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவர் அவர்களை திரும்ப சீர்படுத்துவேன், கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். அப்போது இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய், இந்த மேய்ப்பர் மூலமாய் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த அதிகாரத்தில் 5ஆவது அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள் என்று ஆரம்பிக்கிறது. முதல் வசனம், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை, அவர்களுக்கு தேவையான மனந்திரும்புதலின் செய்தியை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போது பேசுவதற்கு யாராவது ஒரு நபர் தேவைப்பட்டாங்க. எந்த காலத்திலையும் எப்போதுமே ஒரு நபர் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்கொண்டே இருந்தார். அப்போது தேவனை தேட வேண்டும். இந்த வசனத்தில் 14ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ஆண்டவர் இங்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்குறாரு, ஒரு கண்டிஷன்ஸையும் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் இவங்களே சொல்லிக்கிறது, கர்த்தர் எங்கள் தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் எங்களோடு இருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாரு. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே, எப்பொழுதுனா நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடுங்க. அப்பொழுது நீங்கள் சொல்கிறீங்களே, ஏற்கனவே நான் உங்களோட இருக்கிறேன்னு, அதன்படி நான் உங்களோட இருப்பேன் அப்படிங்கிறார். ஏனென்றால் இவர்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 2ஆவது வசனத்தில் 5:2, இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள், தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை என்று அவர் அழுகையோடு புலம்பலோடு சொல்லுகிறார். முதல் வசனத்தில் பாருங்கள், நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க விழுந்து கிடக்கிறாங்க, ஒருபோது எழுந்திருக்க மாட்டாள் என்று அவங்க சொல்கிறாங்க. தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், இனி ஒருபோது எழுந்திருக்க மாட்டாள், அவளை எடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்த செய்தியை சொல்கிறார். இஸ்ரவேலுடைய வருங்கால செய்தியை சொல்லும் பொழுது அவங்க நிலைமையை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசி தெளிவாக அங்கு பேசுகிறார். அப்போ 3ஆவது வசனத்துக்கு வரும்பொழுது, நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில்
10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல். 3 வசனங்களுமே ஒரு வருத்தத்தின் செய்தியை பதிவு செய்கிறார் ஆமோஸ். அவங்க எவ்வளோ பேர் தான் மீதம் இருப்பாங்களாம்? 1000ல் 100 பேர் மீதம் இருப்பாங்க, 100ல் 10 பேர் தான் மீதம் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் அழிய போகிறாங்க அப்படின்னு அழுகையோட புலம்பி ஆமோஸ் தீர்க்கதரிசி அவர்களை குறித்து சொல்லுகிறார். அதன் பின்பு 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது. ஏனென்றால் நீங்கள் 90% மக்கள் அழிய போகிறீங்க, மீதம் எவ்வளவு தான் இருக்க போகிறீங்க? 10%. 1000ல் 100 பேர் என்ன பண்ணுவாங்களாம்? மீதம் இருப்பாங்க, 900 பேர் மரிச்சு போயிடுவாங்க. அவர் புலம்பி சொல்கிறார், 100 பேரில் 10 பேர் தான் மீதம் இருப்பாங்க, மீது 90 பேர் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருக்கக்கூடிய ஜனங்களை அவர் சொல்லி அழுகிறார், புலம்புகிறார். ஆகையால் இந்த அழிவு வராமல் இருக்கணும், நீங்கள் தப்பி பிழைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எச்சரித்து சொன்னார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைக்கணும், உயிர் வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? என்னை தேடுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னை தேடுங்கள். நம்ம ஆண்டவரை தேடுவதால நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவரை தேடுவதனால மன ரம்யம் நமக்கு கிடைக்கிறது. எந்த சூழ்நிலையிலையும், எந்த வேதனையிலும், துக்கத்திலையும் நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனை தேடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேவனை தேடுவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்தவர்களாக கர்த்தரை தேடுகொள்ளலாம் நாம் இருக்கிற நமக்கு அவருடைய பேரானந்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். அனுதினம் வேதத்தை வாசிக்கிறவர்கள், அனுதினம் அவரோடு நேரத்தை செலவு செய்கிறவர்கள், ஆண்டவரை துதிக்க துதிக்க ஒரு பேரானந்தம் உள்ளத்தை நிரப்பும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி செய்கிறார். இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜனங்கள் அப்படி தான் தேடினார்கள். 5வது வசனம் பாருங்க, பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பேர்சபாவுக்கும் போகாதேயுங்கள், ஏனென்றால் கில்கால் சிறை இருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும். இன்னைக்கு அநேகருடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. எதற்காக சபைக்கு வருகிறோம்? நான் சபைக்கு வர்றதுனால எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும், நான் சர்ச்சுக்கு போகிறதுனால என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் சர்ச்சுக்கு நான் போகலைன்னா என் மனசு ஒரு மாதிரியா இருக்குதுங்க, அதுக்காக நான் போகிறேன். ஆனால் எத்தனை பேர் உண்மையாகவே ஆண்டவரை தேடுகளாக இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, பெத்தேலை தேடாதீங்களே சொல்கிறார். அன்றைக்கு இருந்த 3 இடம் என்னென்னா, ஜனங்கள் ஆண்டவரை தேடி ஆராதிக்க போன இடம் பெத்தேல். கில்காலுக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்ள போனார்கள். அன்றைக்கு பெயர்சபாவுக்கு போய் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஆனால் அந்த 3 இடத்துக்குமே போகாதீங்கன்னு ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லும் பொழுது, பெத்தேலை தேடாதீங்க. ஏன்னா பெத்தேலுக்கு போகும்போது புறா கொஞ்சம் கொண்டு போகிறது, கொஞ்சம் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகிறது, போனால் என்ன ஆச்சுங்க, பலி செலுத்திட்டோமா, ஓகே முடிஞ்சு, கடமை முடிஞ்சு, இனிமேல் அடுத்த வருஷம் வருவோம். எல்கானா தன் 2 மனைவிகளையும் அழைத்து கொண்டு வருடந்தோறும் என்ன பண்ணுறாரு? ஆலயத்துக்கு போய் பலி செலுத்துறதுக்கு போகிறார். இது போல் அவங்களுடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, வருடந்தோறும் ஒரு முறையாவது நம்ம போயிட்டு நம்ம சர்ச்சை போய் பார்த்துட்டு வந்துடணும், அப்போ தான் புண்ணியம். நிறைய பேருக்கு நான் சர்ச்சை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணால் எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குங்க, நான் சர்ச்சில் போய் கொஞ்சம் ஏதாவது பொருட்களை வாங்கி கொண்டு வச்சுட்டா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், சர்ச்சில் நான் காணிக்க ஒரு 100 ரூபா காணிக்க போட்டால் எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க தேவைகளுக்காக ஆண்டவரை தேடி போகிறாங்க. ஆண்டவரை உண்மையாக தேடுவதில்லை. அந்த ஊருக்கு போய் நான் உருளணும், நான் முழங்காலே நடக்கணும், வேறு என்ன பண்ணுறாங்க, மொட்டை அடிச்சுக்கிறணும், மெழுகுவத்தி வாங்கி வைப்போம். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தாது. பிரியமானவர்களே, நீங்கள் எதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க? ஆமோஸ் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலுக்கு சேராதீங்கள், பெயர்சபாவுக்கும் போகாதீங்கள், ஏனென்றால் கில்கால் சிறை இருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும். பாருங்க, அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தை இடித்து போட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகும்போது தேவாலயம் இடிக்கப்பட்டது. எவ்வளோ மகிமையான ஆலயம்! போன வாரத்தில் பார்த்தோம், யோவாசனுடைய
பாட்டி அத்தாலியால் 6 வருஷம் தேசத்தை ஆளுகை செய்த பொழுது அவள் விக்கிர ஆராதனை செய்யக்கூடியவளாய் மாறினால். அவள் ஆலயத்தில் இருந்த பொன் பாத்திரம் வெள்ளி பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் விக்கிர ஆராதனை செய்வதற்கு பயன்படுத்தினாள். ஆலயங்கள் சீரழிக்கப்பட்டது. இன்றைக்கு மதுபான கூடங்களாய் வெளிநாட்டில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற வெளிநாடுகள்லேயே இன்றைக்கு மதுபான கூடங்களாய் சபைகள் மாறிவிட்டது. சபை முக்கியமா, தேவன் முக்கியமா? உங்களுக்கு யார் முக்கியமாக இருக்கிறார்கள் சொல்லுங்க. ஜோயலுக்கு யாருப்பா முக்கியம்? தேவன் முக்கியமா, சபை முக்கியமா? இல்லைங்க, எங்கள் தாத்தா கட்டினதுங்க. நாங்கள்லாம் எஸ்பிஎம் சபை மக்கள். நாங்கள்லாம் 100 எத்தனை வருஷம் ஆச்சு? 105 வருஷமாக நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள். இல்லை, அப்படி ஒரு வைராக்கியத்தில் வந்து சேர்றோமா? நாம் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? நானும் தான் 4-5 தலைமுறைக்கு மேலே கிறிஸ்தவன். 1700 800களில் எங்கள் பகுதியில் மிஷினரிகள் வந்தாங்க. எங்கள் பகுதியில் வந்த அந்தோனியார் மிஷினரியை என்ன பண்ணிட்டாங்க? தலையை வெட்டி கொண்டுட்டார். எங்கள் ஊருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் ஓரியூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மிஷினரி தலையை வெட்டிட்டாங்க. என் தகப்பனார் அந்த ஸ்கூலில், அந்த சர்ச்சில் தான் உள்ள ஸ்கூலில் தான் படித்தவர். அப்போது பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட இடத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் அதனால் எந்த பெருமையோ, அதனால் எந்த விதமான அகந்தையை கொண்டால் ஒரு நன்மையும் கிடைக்காது. மிஷினரி பிறந்த ஊர்லேருந்து வந்தவங்க. எங்கள் குடும்பம்லாம் 5-6 தலைமுறை, 8 தலைமுறை, 10 தலைமுறை ஆண்டவரை தேடுறோம். நாங்கள்லாம் கிறிஸ்தவ தலைமுறைகள் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி தான் காலையில் ரசிக்கப்பட்டிருப்பார், இந்து வழிபாட்டில் இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அவரையும் வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, நாம் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? சபைக்கு வருவது ஆசீர்வாதத்தை தேடி வருகிறோமா, அல்லது ஆண்டவரை தேடி வருகிறோமா? ஆண்டவரை தேடி வர்றவங்க கரெக்டாக டயத்துக்கு வந்து வாரத்திலேயே 2 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. 9:30 மணிக்கு டைம், 11:30க்கு முடிச்சிடுவோம். இந்த 2 மணி நேரம் மாத்திரம் நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ள போகிறோம். வாரத்தில் பல மணி நேரங்கள் நமக்காக இருக்கிறது. அதனால் நான் ஆண்டவரை தேட போகிறேன். ஆண்டவர் எனக்காக காத்திருப்பார். ஏன்னா அது அவருடைய ஆலயம், அவர் தான் நம்முடைய தலைவர், அவர் நம்முடைய எஜமானர், அவர் தான் சபைகளுக்கு தலைவராக இருக்கிறாரு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், கர்த்தர் தான் நம்மையெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவர் மெய்யான நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஆடுகளாக இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய சபையில் இந்த இடத்துல நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார். நாம் அவருடைய மந்தைக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அவருடைய மந்தைகள் அவரை தேடுவதற்காக எத்தனை பேர் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அவர் சொல்கிறாரு, பெத்தேலை தேடாதீங்க. அன்றைக்கி பெத்தேலை தேடி போனாங்க மக்கள் எல்லாரும். அன்றைக்கி பேர்சபாவை தேடி போனாங்க, கில்காலை தேடி போனாங்க. ஏன் தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு முறை, ஈஸ்டருக்கு ஒரு முறை, அப்புறம் இயேசு பிறப்புக்கு ஒரு முறை நான் சர்ச்சுக்கு போகணுங்க. இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரன் என்னை கேள்வி பண்ணுவான், கிறிஸ்தவன் மட்டும் பேர் சொல்கிற, சர்ச்சுக்கே போகிறது இல்லைங்க. வருஷத்தில் ஒரு முறையாக போயிட்டு வந்தால் ஓகே நான் கிறிஸ்தவனுங்க. இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் புது வாட்ச்சு, எல்லாம் புதுசு, செப்பல் புதுசு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி கிறிஸ்துமஸ் கொண்டாட போனேங்க. பரவாயில்ல, நீங்கள் கிறிஸ்தவர் தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் அங்கீகரிப்பார் உங்களை கிறிஸ்தவர்ன்ட்டு. வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போகிறவங்க. சிலர் பார்த்தீங்கன்னா போவோம், என்னைக்காவது டைம் ஃப்ரீயாக இருந்தால் போவோம். உடம்பு கொஞ்சம் வலியாக இருக்குது. 6 நாள் வேலை பார்க்குறோம்ல, 7வது நாள் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். 6 நாளும் வேலை, ஒரு வேலைக்காரனுக்கு வேற ஒரு எஜமானுக்கு பெண்ட் எடுத்துடுறான். அதை இதை செய்யணும். அவனுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக செஞ்சுருவோம். 7வது நாள் சர்ச்சுக்கு வரணும். ஆண்டவர் நம்முடைய எஜமானர் நமக்காக காத்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்து அவரை தேடணும் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? பிரியமானவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேலர் தீமை செய்தார்கள், ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்தினாங்க. ஆனால் அதே நேரத்தில் தீமையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுடைய நிலைமை அப்படி தான் இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தாங்க. வெளிப்படையான ஆராதனை. பெத்தேலுக்கு போனாங்க, கில்காலுக்கு போனாங்க, பெர்சபாவுக்கு போனாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 9வது வசனத்தில், 6வது வசனத்தில், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் போகிறீங்களே சர்ச்சுக்கு, நீங்கள் போகிறீங்களே பெத்தேலுக்கு, நீங்கள் போகிறீங்களே பெர்சபாவுக்கு, அது உங்களை தப்புவிக்காது. உங்களை தப்புவிப்பது யார்? கர்த்தர் தான் உங்களை தப்புவிக்க முடியும். கர்த்தரை தேடுங்கள்.
நீங்கள் பிழைக்கும்படிக்கு நீங்கள் யாரை தான் தேடணும்? கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று 4ஆவது வசனத்தில் பார்த்தோம். 6ஆவது வசனத்தில் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீங்க. நீங்கள் வாழணும், நல்லா இருக்கணும்னா நீங்கள் யாரை தேடணும்? கர்த்தரை தேடுங்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று சொல்கிறார். பற்றி எரியும், அவங்க அழிந்து போகிறத பார்க்க முடியும். 7ஆவது வசனத்தில் நியாயத்தை கசப்பாக மாற்றி நீதியை தரையிலே விலப்பண்ணுகிறவர்களே அவரை, இவங்க என்ன செய்கிறாங்க? நியாயத்தை கசப்பாக மாற்றுறாங்க. நியாயம் இருக்குது, அந்த நியாயத்தை ரொம்ப கசப்பாய் மாற்றி அநியாயம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், அநியாயம் பண்ணுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் என்று அவளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். 8ஆவது வசனம் பாருங்க, அவர் அருமீனையும் மிருக சீரிசத்தையும் உண்டாக்கினவர். சரி, பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே நம்ம சர்ச்சு காலண்டர் எத்தனை பேர் வீட்டில் தொங்குது பார்த்தா இருக்கான்னு தெரியலை. டெய்லி காலண்டர் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. டெய்லி என்ன பண்ணணும்? இன்றைக்கி என் ராசி சிம்ம ராசிங்க, என் ராசி இதில் சொல்லுது அருமீனை மிருக சீரிசம். மிருக சீரிசம், மிருகம்னா என்ன? ஒரு சிம்ம ராசிங்கிறாங்க. வேறு என்னது? வேறு என்னென்னமோ ராசிகள்லாம் பார்க்குறாங்க. டெய்லி அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கணக்கு இருக்குது. கார்த்திகை, அருமீன்னா கார்த்திகை தமிழில். அப்போது இதெல்லாம் பார்த்து ஓகே இன்றைக்கி கடகங்க, இன்றைக்கி என்ன ராசி? இன்றைக்கி மீன ராசிங்க. இவர் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அவங்க பார்த்து தான் புறப்படுவார். ஏதாவது வீட்டுக்கு ஃபங்க்ஷன், மகளுக்கு மகனுக்கு மேரேஜ் பண்ணணுன்னா எங்கே தான் போவார்? என் மகள் இந்த நாளிலே இந்த நேரத்தில் பிறந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா அசோசியரை. ஆஸ்ட்ராலஜி பார்த்து நாளும் எண்ணிக்கையும் பார்த்து கணக்கு பார்த்து இன்றைக்கி வெளியே போகலாமா வேண்டாமா, சூரியன் உதிக்குமா உதிக்காதா, எங்கே தான் பார்க்குறது? காலண்டரு சாஸ்திர இதெல்லாம் பார்த்துட்டு இந்துக்களை போல் புறஜாதிகளை போல் பார்த்து தான் வெளியே கால் வைக்கிறவங்களே இருக்கிறாங்க. இன்றைக்கி மேரேஜ் வைக்கலாமா வேண்டாமா, இன்றைக்கி நல்ல நாளாக கெட்ட நாளா, இன்றைக்கி மூர்த்த நாளான்னு பாருங்கள், இன்றைக்கி கறி நாளான்னு பாருங்கள். சிலர்லாம் ஆட்சிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா காலண்டர் பின்னால் திருப்புங்க சார், மண்டபம் இன்றைக்கி கிடைக்குமா? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? இப்படி ஆண்டவர் உருவாக்கின நட்சத்திரங்களை கணித்து அதன் மூலமாக நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லுகிற பொல்லாத மனிதனை, பொய் சொல்கிறவனை தேடுறாங்க. ஆனால் இதையெல்லாம் நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கினார். அவர் என்ன பண்ணார்? அவர் அருமீனையும் மிருக சீரிசத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாய் மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பிரியமானவர்களே, நாள் பார்க்கிறவர்கள், சோசியம் பார்க்கிறவங்க, நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல சகுனம் பார்க்கறது. ஐயோ பள்ளி சத்தம் போடுதுங்க, நல்லதான் நடக்கும். இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்குது பாருங்கள். சாயந்தரம் ஐயோ 6 மணி ஆச்சு சார், பணம் இப்போ கொடுக்காதீங்க, நாளைக்கு கொடுங்க. வெளியே புறப்படணுமா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போகாதீங்க சார். யார் பார்க்குறதுங்க சொல்லுங்கள்? கிறிஸ்தவங்க. வேறு என்னென்ன இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். மக்கள் இந்த உலகத்தார் அப்படி வாழ்கிறாங்க. நாம் யாரை ஆராதிக்கிறோம் தெரியுமா? இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், வானத்தை சிருஷ்டித்தவர், பூமியை சிருஷ்டித்தவர், பூமியில் உள்ள எல்லா மேன்மைகளை உருவாக்கினவர், வானத்தில் இருக்கிற எல்லா விதமான நட்சத்திரங்களை, அங்கே இருக்கிறதான இயற்கை வளங்களை, அங்கே இருக்கிறதான மேன்மைகளை உருவாக்கினவர், வானங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை. அவர் நட்சத்திரங்களுக்கு பேர் விட்டு அவைகளை அழைக்கிறார். அவர் தான் நட்சத்திரங்களை எண்ணி இருக்கிறார். நம்ம என்ன முடியுமா? சொல்லுங்களேன், என்ன யாராவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இதை கணிக்கிறாங்க பார்த்தீங்களா சில ஆஸ்ட்ராலஜி, அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. அதை படிச்சுட்டு அவர் சொல்லுவார், சார் நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க சார், சார் நீங்கள் வீடு கட்டுவீங்க, நீங்கள் வீடு கட்டுவீங்க ஒரு நாள். ஆனால் அவர் சொல்லுவார், நீங்கள் வீடு கட்டுவீங்க சார், உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சுட்டு பழசெல்லாம் சொல்லுவார். புதிதானதை, இனி நடக்க போகிறதை ஒரு மனிதனால இந்த உலகத்தை சொல்ல முடியாது. அதை சொல்லக்கூடியவர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் ஆராதிக்கிற வல்லமையுள்ள பரலோகத்தின் கடவுள்
இந்த வானத்தையும் பூமியை சிசித்த கடவுள், நம்மை உண்டாக்கின கடவுள், அவர் மாத்திரமே நம்முடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும். நமக்கு என்ன நடக்க போகுது என்பதை அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதில் வேதத்தில் அவர் சொல்லி வைத்த அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி இருக்கிறது. அப்படி ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் வசனத்தில் பாருங்கள், 9ஆம் வசனத்தில், அரணான ஸ்தலத்தின் மேல் பால் கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர், ஒளிமுக வாசலில் கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை, யதார்த்தமாய் உண்மை பேசுகிறவனை அவங்களாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யார்? இந்த இஸ்ரவேல் ஜனம். நாள் பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, சூரிய சந்திரனை வச்சு கணிக்கிற இப்படிப்பட்டவர்கள்லாம் பார்க்குறாங்க. இப்படி பார்த்துட்டு அது மாத்திரம் இல்லை, உண்மையாக பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? பொய் பேசுகிறவன் தான் மக்களுக்கு பிடிக்கும். பொய் பேசுகிறவன் அப்படியே உண்மை போல் பேசிடுவான். உண்மை பேசுகிறவனுக்கு உண்மையாக பேசுகிறதுக்கே தெரியாது. அதாவது கொஞ்சம் திக்கி திணறி இப்படி தான் ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நில்லு சார், கொஞ்சம் முன்னால் வாங்க, அப்படி நில்லுங்க, கையை நீட்டும், அப்படி சோமன்னு வருங்க, அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, பின்னால் பிடிங்க, அப்படி 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 கையில் இருந்து இப்படி தள்ளாரம் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்க. மாய்மாலம் பண்ணுகிற போதகர்களை தேடுவதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. சமீபத்தில் என்னுடைய மனைவி ஒரு போதகர் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு, இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பாருங்கள் அப்படின்னு. அவர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் என்ன பண்ணுறாருன்னா, மக்களெல்லாம் கூப்பிட்டு அப்படியே நிற்பார், அப்படியே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், ஃபோனு ஊதுவார், மக்கள் விழுந்துருவாங்க. என்னையா நடந்துச்சு? சரி, விழுந்த மாதம் அவர் விழுகிறார். அந்த மனுஷன் அவர் விழுந்து எந்திரிச்சு தான் போச்சே தவிர அவர் வாழ்க்கையில் எந்த மாற்றம் நடக்கலை. பூன்னு ஊதுறாரு, ஊதி இருக்கிறலாம் வாங்கி அவர் மாளிகை கட்டிடுறாரு. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிடுறாருங்க, அவர் பெரிய பெரிய மாளிகை அரண்மனையாக கட்டி அவர் வச்சிருக்கிற சர்ச்சுக்கு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோருக்கு அருமையாக லிஃப்டில் தான் போகணும் வரணும், ஏசியில் தான் இருக்கும். சர்ச்சு ஆரம்பிக்கும் கரெக்டாக வந்து இறங்குவார். அவர் 10 பேர் தாங்கி இறங்குவாங்க. முடித்த உடனே எல்லாரும் கிளம்புறதுக்கு மேலே கிளம்பி போயிடுவார் பாஸ்ட்டு. இப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு தான் பயப்படுறாங்க. ஐயா சாமி, அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறான்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் யதார்த்தமாய் பேசுகிறவர்களை மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், வெறுக்கிறார்கள். 9வது வசனம் 10வது வசனத்தில், ஒளிமுக வாசலில் கடிந்து கொள்ளுகிறவனை பகைக்கிறாங்க. அப்புறம் யதார்த்தமாய் சத்தியத்தை உண்மையாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். 11வது வசனம், அது மாத்திரம் இல்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தரித்திரன் என்ன பண்ணுறாங்களா, ஒரே மிதிச்சுட்டே கையில் இருக்கிறலாம் குடுறா அப்படின்னு வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, சொந்தமாய் வீடு கட்டுகிறார்கள். அவன் கையில் தானியத்தை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால், ரொம்ப டைல்ஸ் போட்டு மார்பிள் போட்டு கட்டுற அந்த மாதிரி வீடுகள் என்ன பண்ணுறீங்க, கட்டினீர்கள். ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. ஏன்னா திராட்சை பழம் சாப்பிட்டா சுகர் ஏறிடுங்க, சாப்பிடாதீங்க அப்படி சொல்கிறாங்களா. மாம்பழம் சாப்பிடாதீங்க சார், மாம்பழ சீசனுங்க, ஒரு பழம் சாப்பிட்றலாம், பார்க்குறதுக்கே கண்ணுக்கு இன்பமாக இருக்குது, ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா, இல்லை சாப்பிடக்கூடாது, அவங்க மனைவி மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய செல்வந்தர்கள் வீட்டில் இதாங்க நடக்குது. அவங்க வீட்டில் பழங்கள் இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, அந்த மனுஷன் எடுத்து சாப்பிட முடியாது. பாருங்கள், இன்றைக்கி மக்களை ஏமாற்றி தரித்திரனை மிதித்து அவன் கையில் அநியாயமாக வாங்கி இந்த இஸ்ரவேலில் கொடுமை ஏழைகளை ஒடுக்கினார்கள். இந்த நிலைமை தான் இன்னைக்கு காணப்பட்டது. 12வது வசனத்தில், உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மீறுதல்கள் மிகுதிப்பா, உங்கள் பாவங்கள் பலத்திருக்குது, அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்கள் நீதிமானை ஒடுக்கி நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுறீங்க, கோர்ட்லேயே அநியாயம் நடக்குது, ஜட்ஜிட்ட போய் மிரட்டுறான், கொலை செய்தவனே மிரட்டி என்ன பண்ணுறான், கொலை செய்தவன் விடுதலை அடைஞ்சு போயிடுறான், கொலை செய்யாதாலும் ஜெயிலுக்கு போகிறான். இன்றைக்கி நிலைமை
அநியாயம் பண்ணுகிற ஒரு மக்களாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். நியாய தீர்ப்பு பண்ணுற இடத்துலையே இவர்கள் நியாயத்தை புரட்டுகிறவர்களாய் மாறினார்கள். 13வது வசனத்தை வாசிக்கலாம். இது மிக முக்கியமான நமக்கு உகந்த ஒரு செவி கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை. புத்திமான் என்ன செய்யணுங்க? இப்படிப்பட்ட அநியாயம் உள்ள காலத்தில் அமைதியாக இருக்கணும், ரொம்ப மௌனமாக இருக்கணும். நடக்கிறது நடக்கட்டும், நாம் என்ன பண்ணணுங்க? ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அநியாயம் நடக்கிற காலம், அந்த காலம் தீமையான காலம் என்று வேதம் சொல்லுகிறது. 14வது வசனத்துக்கு வருகலாம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோடு. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? நன்மையை தேடுங்க, தீமையை அல்ல. என்னென்ன தீமை செஞ்சாங்கன்னு பாருங்க.